பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு செய்திகள் தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இதையே உன் வாழ்க்கை மாறும். ஆச்சரியமானவர்களே, நீங்க ஆண்டவர் சமூகத்துல சிலவற்றை கேட்கும் போது உங்க வாழ்க்கை மாறும். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஆண்டவற்றை கேட்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறணும் அப்படிங்கறத கேட்கிறோம். அதே போல எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இப்படி நிறைய உலக பிரகாரமான உள்ள காரியங்களை கேட்கிறனா இதை கேட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில மனிதன் மதிக்கல. எனக்கு குறைந்த ஆசீர்வாதமே இருக்கு, நான் எண்ணி அளவு ஆசீர்வாதம் இல்லை, நான் விரும்பிய உறவுகள் எனக்கு வேண்டாம் சரி விலகி போயிட்டு அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்துட்டு அதையே நினைச்சு நம்ம அழுது புலம்புவதுண்டு. அப்படி இல்லாம ஆண்டவர் சமூகத்துல இதை கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், செல்வ செழிப்பு இல்லாம இருக்கலாம், நம்புறவங்க உங்களை ஏமாத்தி இருக்கலாம், எண்ணி இருந்த உறவுகள் உங்களை விலக்கி விட்டுட்டு இன்னைக்கு நீங்க தனிமையில் கூட இருக்கலாம். ஆனா இதை கேட்கும் போது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க காண முடியும். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? கேளுங்கள் அப்பொழுது தரப்படும். ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவர் எந்த காரியமா இருந்தாலும் அதை தர வல்லவரா இருக்கிறாரு. முதல்ல அந்த விசுவாசம் இருக்கணும். சரி, எதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதுல்ல, நிச்சயமா வரும். நம்ம இதை கேட்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறி போகும். ஓடி ஓடி ப்ரேயர் பண்றேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது இல்ல, அவங்களுக்காகவும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ற, பிரச்சனை மாறல, தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ற, தடைகள் நீங்கல, நான் எண்ணின காரியங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு காத்திருப்பீங்கல்ல, அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். சரி, இன்னைக்கு நீங்க ஏக்கத்தோட காத்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? நீங்க எதை கேட்கறீங்க? உங்க வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்கிறோம். ஆனா இதை கேட்க மறந்தவங்களா மாறி போகணும். எதான் அப்படின்னு சொல்லிப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் பேசுது. ஒண்ணும் இல்லைங்க, ஆண்டவர் சமூகத்துல இதை கேட்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. நான் எதுல தவறுனேன் ஏசப்பா? என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்ல, நான் எதுல தவறி போயிருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்கிறோம். நம்ம ஏதாவது காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே யோசிச்சிருக்கோமா? ஒரு காரியங்களை நமக்கு விருப்பம் இருந்த உடனே நம்ம அதை செய்யறோம். அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு சித்தமான காரியம் தானா அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்தை கேட்டு தெரிஞ்சிருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம கேட்கவரா மறந்தவரா மாறி போயிட்டோம். ஈசப்பா, இந்த உலகத்துல என்ன பரவி பண்ணி விட்டுருக்கீங்களே, என்ன கொண்டு உங்களுடைய நோக்கம் என்ன கேக்குறோமா? இந்த காரியங்கள் செய்கிறேனே, இது உங்களுக்கு சித்தம் தானா, நோக்கம் தானா, என்னுடைய நான் இந்த உலகத்துக்கு வந்து என்ன நடக்க உமக்கு சித்தமா இருக்கு கேட்டிருக்கோமா? இதெல்லாம் கேட்க மறந்தவரா மாறி போடும். ஆனா என்ன கேட்கிறோம்? எனக்கு ஆசீர்வாதம் வேணும், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கணும், என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும், என் வாழ்க்கை செல்வ செழிப்பா இருக்கணும், நான் விரும்பின காரியங்கள் விரும்பின நபர்கள் என புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே இருக்கணும், என்னுடைய கற்பத்தின்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதன்மை இடம் கொடுத்து அந்த உலக பிரகாரமான நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மணிக்கூர் கணக்குல ஆண்டவர் சமூகத்துல ப்ரேயர் பண்றோமே, அந்த உலக பிரகாரமான காரியங்கள் ஏன் நடக்கல? எதனால இந்த தடங்கள் இருக்கு? நான் ஏதாவது தவறு பண்ணிருக்கிறேனா?
என்னை கொண்டுள்ள நோக்கம் என்ன, என்னை கொண்டுள்ள சித்தம் என்ன, ஆண்டவருக்கு இது சுத்தமான காரியம் தானா, இதெல்லாம் நிறைய பேர் கேட்க மறந்தவர்களா மாறி போறோம். எதை கேட்கிறோம், ஏசப்பா ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், அவர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்கும். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் விரும்புறாரு. இதெல்லாம் நீங்க கேட்கும் போது வாழ்க்கையில சரியான ஒரு முடிவை எடுக்க கத்துக்குவீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த குழப்பங்கள் மாறி போகும், ஒரு கலக்கங்கள் மாறி போகும். நீங்க ஒவ்வொரு ஆண்டவர் சமூகத்துல கேட்டு செய்யும் போது எந்த காரியங்கள்னாலும் அது வெற்றியின் பாதையில முடியும். பிரியமானவர்களே, இப்போ பைபிள்ல பாருங்க அழகான நிகழ்வுகள் இருக்கு. சாலோமன் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான். ஆண்டவர் சாலோமனை ரொம்ப ரொம்ப நேசிச்சாங்க. ஆனா சாலோமன் பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதையுமே ஆண்டவர் சமூகத்துல கேட்கல. ஆனா ஆண்டவற்ற சாலமன் ஒன்னே ஒண்ணு கேட்டான். அது ஆண்டவர் பார்வைக்கு பிரியமானதா இருந்தது, அவருடைய சித்தமானதா இருந்தது, அவருடைய நோக்கம் நிறைஞ்சதான் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏசப்பா இந்த உலகத்துல என்ன கொண்டு வந்தது நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காம என்ன கேட்டான் தெரியுமா? நோக்கத்தை அறிஞ்சவனா, இந்த மக்களை எல்லாம் நான் நடத்தி செல்லணும்னா எனக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட சமூகத்துல இந்த சாலமன் கேட்கிறாரு. பாருங்க, சாலமன் கேட்டபடியே அந்த ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த ஞானத்தை மட்டும் இல்லைங்க, சாலமன் எதையெல்லாம் கேட்க மறந்தாலும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சாலமன் கேட்காமையே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை சாலமனுக்கு கொடுக்கிறாரு. இப்படி ஆண்டவருக்கு சித்தமானது, ஆண்டவருக்கு நோக்கமானது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் போது நம்ம கேட்டதை விட ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஏசப்பா நான் என்ன காரியங்கள்ல தவறி இருக்கேன், என்ன கொண்டுள்ள நோக்கம் என்ன, நான் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு பெரியதானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்கள் மாறும், பயம் மாறும், ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்குள்ள பிறக்கும். கண்டிப்பா இதை கேட்கும் போது உங்க வாழ்க்கை மாறி போகும். இப்ப நம்ம பைபிள்ல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்குதோ அந்த தேவைகளை நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும். கூடவே ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய சுத்தம் என்ன, நான் வாழ்க்கையில எதுல தவறு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க மறந்தவரா இருக்க கூடாது. இதையும் கூடவே நம்ம கேட்கணும். கேட்கும் போது நம்ம இந்த காரியங்களை கேட்கும் போது நமக்கு தேவையான உலக பிரகாரமான காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதனாலதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கிருபையாய் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவாரு. அதனால வாழ்க்கையில உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய சுத்தம் என்ன, நம்ம என்ன காரியங்கள்ல தவறு இருக்கோம், என்ன காரியத்துல தப்பு பண்ணிருக்கிறோம் அறியாம அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் கேட்டு அவருடைய நோக்கத்தை அறியும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் நிச்சயமா மாறி போகும். அதனால வாழ்க்கையில எதுவுமே மாறலையேன்னு சொல்லி கலங்காதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றி போடுவாரு. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா.